அதான் சொன்னேன்ல, ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபைட் சீக்வென்ஸ்னா எனக்கு அவ்வளவு பெரிய இஷ்டம் இருக்காது. பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அந்த மறுக்க சொல்லுவாங்க. மட்டமான படம். இந்த பாட்டு ஃபேமிலிஸ் இந்த படத்துல வைக்காம வச்சிருந்தாங்கன்னா படம் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். படம் எடுக்கும் போது கொஞ்சம் டெலிட்டட் போர்ஷன் இருக்கும்ல. உங்களை வந்து டைரக்டர் சைடு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ற பொசிஷன்ல உங்க எந்த படத்தை பார்த்தாலும் யார் நாங்களா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அந்த மாதிரி நாங்க எந்த படத்துக்கு சொன்னதே கிடையாது. நல்ல படத்துக்கு சத்தியமா சொல்லவே மாட்டோம். மோசமான மட்டமான படத்துக்கு வந்து நாங்க கழுவி ஊற்றுறோம். ஏன்னா நான் கொடுத்துறேன் காசு, நான் பேசுவேன், படம் நல்லா இல்லதான் சொல்லுவோம். ஆனா நல்ல படத்துக்கு நாங்க வந்து அந்த சொன்னதே கிடையாது. எந்த படம் ஒன்று சொல்லுங்க, எந்த படத்துக்கு நாங்க நீங்க சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது எந்த படம், எந்த டேரக்டர், எந்த ப்ரொடியூசர் சொன்னாங்க? கங்குவால மகா மட்டமான படங்க, கேவலமான படம் சொல்லுவாங்க. மறுக்க சொல்லுவாங்க. மட்டமான படம். மட்டமான படம். 10-20 நிமிஷம் மனுஷன் உட்காந்து பார்க்க முடியுமா அந்த படத்தை? இப்படி உட்காந்து பாக்குறதுக்கு நாங்க தங்குவாங்க வந்தோம் பீரியாடிக் பிலிம்னு உட்கார வச்சு எங்களை சங்க எடுத்துட்டு இதுல போய் கேஸ் போடுறாங்களா நீதிமன்றத்துல வந்து யாரும் வந்து அது ஒரு கிரிஞ்சி கேஸ். எப்படின்னா வந்து அப்படி ஒரு ரூல்ஸ் போட முடியுமா? ரிவ்யூ தருது அவங்க உரிமை. அவன் காசு கொடுத்துட்டு அவன் போடதான் செய்வான். இல்லன்னா நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், படத்தை ஃப்ரீயா பார்க்க விடுங்க. கோர்ட்டே சொல்லிச்சு. வெளியில வரும்போது நாங்க சொல்றோம் படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. ஏன்னா ஃப்ரீயா சாப்பாடு சாப்பிடுறோம், எதுவுமே எவனும் கமெண்ட் பண்ண போறோம். காசு கொடுத்து பாக்குறதுனால தான் கமெண்ட். சரி, அப்படி புஷ்பாக்குவோம். ரெண்டு பேரால ஒரு படம் காலியாகும். படம் வந்து படம் வந்து அருமையா இருக்கு பிரதர். படம் உண்மையா சொல்றேன். புஷ்பா 1ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு பக்கம் நிறைய கூஸ் சீன்லாம் இருக்கு. படம் அருமையா இருக்கு. அது வந்து 2:40 2.5 ஹவர் 5 நிமிஷம் அவ்வளவுதான். அது வந்து படம். அதுக்கப்புறம் பார்த்தா படம் கிடையாது, அது சீரியல். பாத்தீங்களா, எங்களை பேச கூடாது ஒரே காரணமாக பண்றாங்க. இதெல்லாம் அநியாயம். வேணுன்ட்டு மைக்க போட்டு ஏன் இதே மாதிரி உள்ளேயும் தியேட்டருக்கு உள்ளேயும் போட வேண்டியது தானே குறைன்னு எவனாவது தியேட்டருக்கு. இதெல்லாம் தான் கருத்துரிமையை தடை செய்யற விஷயம். இது மாதிரி ஒரு தியேட்டர் பண்ணலாமா? சும்மா மைக்க போட்டு குறைன்னு சவுண்ட் வருது. ஏன்னா வெளில இருக்கிறவங்க யாரும் ரிவ்யூ கொடுக்க கூடாது, கிளம்பி. அன்வான்ட் இதெல்லாம் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்றாங்களா? அப்ப ஆடியன்ஸ் எல்லாம் நான் காசு கொடுத்து பாக்குறவங்க கேனேன். அப்ப காசு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்புறமா தியேட்டர் எல்லாம் இழுத்து முட்டு எல்லாம் ஓடிடிக்கு போயிடுவாங்க. சொல்றாங்க போயிட்டாங்க. பாதி பேர் ஓடிடி ஆடியன்ஸ் தான். தியேட்டருக்காரங்க எல்லாம் இப்படி பண்ணிருந்தீங்கன்னு எல்லாரும் கிளம்பி ஓடிடில போய் உட்காந்துருவான். ஏன்னா ஒவ்வொரு ஆடியன்ஸை இன்சல்ட் பண்றீங்க. இப்படி 3 மணி நேரம் படம் போயிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? 3 மணி நேரம் இல்ல, 3.5 மணி நேரம். புஷ்பாவை பொறுத்த மட்டும் பார்ட் 1 பார்ட் 2க்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது என்னன்னா ஒரு வித்தியாசமா எடுத்திருக்காங்க. பார்ட் 2க்குள்ள ஒரு பார்ட் இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் 2 ஹவர் தான் படம். ஆமா, அது பார்ட் 2. 2 ஹவருக்கு மேல போறது எல்லாமே இந்த படம் எடுக்கும் போது கொஞ்சம் டெலிட்டட் போர்ஷன் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஒட்டி வச்சு ஒரு கதையா போட்டுருக்காங்க. அன்வான்ட் கதைங்க. 2 hours 40 minutes அருமையா இருக்கு படம். எல்லாருமே என்கேஜா வச்சுக்குது, சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கு மேல என்னன்னா பாக்கியலட்சுமி சீரியல்லையும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டு ஃபேமிலி சென்டிமெண்ட் போட்டு நாங்கெல்லாம் புஷ்பா வந்து ஃபயரா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்தோம். விஜய் டிவிலே பாத்துக்கிறாங்க லாஸ்ட் 1/2 மணி நேரம். விஜய் டிவில நாங்க பாத்து நாங்க ஏன் தியேட்டர் வந்து பார்க்கணும். 2.5 ஹவர் சூப்பரா இருக்கு. நான் உண்மையிலே சொல்றேன், டைரக்டர் அப்ரிஷியேட் பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு சீனையும் வந்து சூப்பரா டிராவல் பண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்க. ஒரு ரிக்வெஸ்ட் தான், படம் சூப்பரா எடுத்துட்டு படத்தோட கதை என்ன, மரத்தை கடத்தணும், விற்கணும், காசு வரணும், எல்லாமே 2 ஹவர்ல நடந்துது. அப்புறமா ஒரு 3/4 ஹவர் எதுக்கு? அது தேவையில்லைன்ற நான். பார்ட் 3 அன்வான்ட் எலிமெண்ட். பகத் பாசிலும் உங்க சண்டையை 2 பார்ட்ல பார்த்ததே போதும், மனசு திருப்தி ஆயிடுச்சு. தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஆந்திரா படம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு வர இப்படி தொடைய தட்டினா ட்ரெயின் பின்னாடி போவோம், செம்மர கட்டையெல்லாம் வந்து அப்படி தூக்கி போட்டாலே கல்லு மாதிரி. தெலுங்கு படம் நல்லா இருக்கு. லாஜிக்கல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோங்க தெலுங்கு படத்துல எல்லாம். சோ படம் நல்லாதான் இருக்கு. 2 ஹவர் அதுக்கு மேல நல்லா பண்ணிருக்காருங்க. அல்லு அர்ஜுன்லாம் ஆக்டிங்லாம் நம்ம ஒன்னும் தப்பு சொல்ல கூடாது, சூப்பரா எடுத்திருக்காங்க. அதுதான் சொல்றல, ஃபர்ஸ்ட் 2 ஹவர் ஸ்கிரீன் பிளே செமையா போகுது, என்கேஜா. இன்டர்வல் எப்போ தெரியுமா விடுறாங்க? 1.25 ஹவர் கழிச்சு. ஒரு இங்கிலீஷ் படம் எடுத்தீங்கன்னா 1.25 ஹவர் தான் ஓடும். ஒரு படம் கழிச்சுதான் இன்டர்வல்ல விடுறான். அந்த 1.25 ஹவர் உங்களை என்கேஜா அப்படியே போண்டே தெரியல எனக்கு. அவ்வளவு சூப்பரா எடுத்திருக்காங்க. அதை ஏன் 2.25 ஹவருக்கு மேல சொதப்பி விட்டீங்கன்னா தெரியல. டிரெக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், இதுல அழகா நீங்க ஒரு 20-25 மினிட்ஸ் கட் பண்ணி தூக்கி அப்படி கடாசிட்டீங்கன்னா படம் கண்டிப்பா 1000 crore சூப்பரா அச்சீவ் பண்ணும். அருமையா இருக்கு. சாங்ஸ் பேசாதீங்க, வேஸ்ட், பேசுறதே வேஸ்ட் தான்.
கங்குவால என்ன ஃபீல் பண்ணீங்க அதே மாதிரி தான் இங்க வரும். ஒண்ணுமே நல்லாவே இல்ல. ரஷ்மிகா வந்து அதுல வந்து இருக்கு அவங்கள டென்ஷன் ஆகுதுங்க வந்து நீங்க பேசுறது நல்லாவே இல்ல. சாங்ஸ் ஒரு ஃபீலிங் ரொம்ப போறேன் ரொம்ப ஐயா அது வந்தாலே டென்ஷன் ஆகுதுங்க அவங்க. நான் சொல்றது உண்மை சத்தியமா சொல்றேன். ரஷ்மிகா ஏத்தருங்க அப்படிலாம் கிடையாது. நல்லா இருக்கா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அருமையா ஒரு சீனும் ரஷ்மிகா ஒரு சீன் பாத்தீங்கன்னா அவார்டே கொடுக்கலாம். வெறுப்பா இருக்கு. இல்ல ஹீரோயினுக்கு அவ்வளவு கதை இல்ல, சோ ஏதோ வந்துட்டு போறாங்க. பட் என்னன்னா பாட்டு நல்லா இல்லைங்க, மியூசிக் நல்லா இல்ல. அந்த ஃபீலிங்னு ஒரு பாட்டு வருது, ஒரு அம்மன் பாட்டு வருது, அப்புறமா வந்து ஸ்ரீலீலா வந்து ஆடுற பாட்டு இருக்கு. ஸ்ரீலீலா சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க காசு கூட்டுறீங்க, நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கலாம். பட் என்னன்னா அவங்க கூட இப்ப வேண்டிய பாட்டு வேணும்ல, அங்க பாட்டும் இல்ல மியூசிக்கும் இல்ல. இந்த பாட்டுக்கெல்லாம் மைக்கேல் ஜாக்சனை கூட்டு வந்து ஆட விட்டு இருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. அப்புறமா எங்க ஸ்ரீலீலா வேஸ்ட். அது வேணா என்ன பண்ணிருக்கலாம்னா அல்லு அர்ஜுனுக்கே பொம்பளை ட்ரெஸ் போட்டு ஆட விட்டுருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி போட்டாரு அதுல பொம்பளை விஷயம் 2 வாட்டி போட்டுருக்காரு. அதுவும் அன்வான்டட். எதுக்குங்க சாங் எடுக்க முடியாது வச்சாச்சு. அந்த லாஸ்ட்ல அதோட சாவடிக்கிற நிறைய விஷயம் லாஸ்ட் 40 நிமிஷம் இருக்கு. அதுல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் தூக்கி போட்டாலே நல்லா இருக்கும். பாத்து வத்துல சூப்பர். பகத் பாஸ் எல்லாம் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா போகுமானா முடியாது. ஏன்னா அவரோட ஆக்டிங் பார்ட் 1ல வந்து ஒரு இன்சல்ட் ட்ரெஸ் இல்லாம நடப்பாரு பாருங்க, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன். அதுதான் பார்ட் 2க்கே லீடு. பார்ட் 2லயும் ஒரு இன்சல்ட் படுவாரு. அந்த இன்சல்ட் அவரு வெளிக்காட்டுற இது இருக்கு பாருங்க, அருமையா எடுத்துருக்காங்க. சூப்பர். அந்த மாதிரி ஒரு இன்சல்ட் எப்படி ஏற்படுத்தணும்னு டைரக்டர் திங்க் பண்ணி அதை ஏற்படுத்தின டைரக்டர் நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் அவ்வளவு சூப்பரா பண்ண டைரக்டர் 2 hour 40 நிமிஷம் என்கேஜா வச்சுட்டு லாஸ்ட் 20 நிமிஷம் சொதப்புன்னு தான் மனசு கஷ்டமா இருக்கு. வேற இந்த படத்துல மைனஸ் எதெல்லாம் மைனஸ் வந்து மியூசிக் டைரக்டர், மைனஸ் வந்து ராஷ்மிகா, மைனஸ் வந்து லாஸ்ட் 1/2 மணி நேரம் இல்ல 25-30 மினிட்ஸ் போகுது. 3 ஹவருங்க படம். தவமாய் தவம் தான் லாஸ்டா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அனிமல் படம் நாங்க பாக்கல. நாங்க வந்து வல்கரான படம் நார்மலா இல்ல, டீசென்டா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் பார்ப்போம். புஷ்பா 2 படம் பார்த்துட்டு வரேன். படம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் தான். ஹீரோ வந்து சிஎம் கூட ஒரு போட்டோ எடுக்கணும். எப்படி எடுக்கிறாரு தான் படத்தோட ஸ்டோரி. இந்த வந்து ஒரு ஸ்பூஃபான ஸ்டோரி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் இதை வச்சுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. எங்கேயுமே வந்து படம் ஸ்லோவால பயங்கர மாஸ் சீன்ஸ், மாசின் மேல மாசினா வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பரா வந்து முடிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ ஆயிடுச்சு. என்னன்னா பார்ட் 3க்கு லீட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கதை எடுத்துட்டாங்க. அதோட ஒரு 15 மினிட்ஸ் போர்ஷன் வந்து இன்டர்வல் முடிஞ்சோன்னு வைக்கிறாங்க. அது ரொம்ப லாகா இருந்து அதுக்கப்புறம் இந்த கதை போய் முடிகிற வரைக்கும் படம் சூப்பரா இருந்துச்சு. கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து திரும்ப பார்ட் 3 லீட கொண்டு போய் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அது வந்து நம்மளுக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னதான் காமிக்கிறீங்கிற மாதிரி எப்ப நான் படம் முடியுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இந்த 45 மினிட்ஸ் இந்த படத்துல வைக்காம வச்சிருந்தாங்கன்னா படம் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃபும் இந்த மெயின் கதை போற வரைக்கும் படம் நல்லா இருக்கும். ஆமா அதை விட நல்லா இருக்கு. இப்ப நான் சொன்ன அந்த போர்ஷன் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் இந்த படத்து மேல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோடவே சூப்பரா வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப அதை தாண்டி ஒரு நெக்ஸ்ட் லெவல் மாசின்ஸ் அதோட கன்வென்ஷன் மாதிரி தான் ஒரு நெக்ஸ்ட் லெவலா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இந்த மெயின் கதை போற வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு. தேர்ட் பார்ட்டுக்கான லீட் மாதம் தான் படத்துல கொஞ்சம் லாகா இருந்துச்சு. படம் 3 மணி நேரம் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் விட்டாங்க. பட் அது லென்த்தா இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த கதை முடிஞ்சு வேற கதையை கொண்டு போறனால கடைசி ஹாஃப் அன் ஹவர்ல நம்மளால உட்கார முடியல. இப்போ இவரு அல்லு அர்ஜுனுக்கும் பாதத்துக்கு இடையில தான் வந்து போட்டி. அந்த போட்டி எங்க அந்த சீன் முடியுதோ அதுக்கப்புறம் கதை கிடையாது. அதுக்கப்புறம் உட்காந்து ஹாஃப் அன் ஹவர் கொண்டு போகும்போது நம்மளுக்கு எப்படா முடியுதுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கொடுத்து. ஹீரோயினுக்கு இந்த ஒய்ஃபா தான் வராங்க. பட் இருந்தாலுமே ரொம்ப லென்த்தா நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் வந்து நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃப் கேரக்டர் வராங்க. பட் ஃபுல் லென்த் ஹீரோயின் வந்து வராங்க. ஸோ அதே மாதிரி சாங்ஸ்ல கொஞ்சம் ஒரு கிளாமரஸ் கொஞ்சம் ஹெவியா வச்சிருக்காங்க. பட் அவங்க வச்சிருக்க கிளாமர் வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே அவங்க படத்துல 2 சாங் ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அந்த ஃபீலிங் சாங் அப்புறம் அந்த சப்பு சப்புன்னு ஒரு சாங், 2 சாங்ல என்ன கிளாமர் காமிச்சிருக்காங்களோ அதுதான் அந்த படத்துல வந்து மெயினா இருக்கு. ஒரு அம்மனோட அதான் சொன்னேன்ல, ஆக்சுவலா எனக்கு வந்து ஃபைட் சீக்வென்ஸ்னா எனக்கு அவ்வளவு பெரிய இஷ்டம் இருக்காது. பட் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு அந்த கோரியோகிராஃபி ஆகட்டும் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எனக்கு நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ராஷ்மிகாவோட லவ் எப்படி இருக்கு ஒரு வைஃபா பண்றது? ஒரு அதுதான் சொல்லல, இதுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு அவங்க வந்து ஒரு லவ்வரா பண்ணிருந்திருக்காங்க. இதுல வந்து சொல்லும்போது வந்து ஒரு வைஃபுக்கான கேரக்டரா வாழ்ந்து ஒரு ஃபேமிலியா போகும்போது அதுக்கு என்ன இருக்குமோ அப்படிங்கறத வந்து காமிச்சிருக்காங்க. ரொம்ப அதே டிஎஸ்பி தான் இதுக்கும் மியூசிக் பண்ணிருக்காங்க. எப்படி
இந்த கதைக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருக்காரு. So, அல்லு அர்ஜுன் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மூவி பாத்துட்டீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஆக்டிங்னு சொல்றவரை அவர் நிறைய டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபைட் ஆகட்டும் இல்ல டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப டெடிகேட்டா பண்ணிருக்காங்க. வெறும் ஆக்டிங் மட்டுமே சினிமா கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் இறங்கி ஒருத்தங்க பண்றதுங்கிறது தெரியும். ரஷ்மிகான்னு சொல்லும் போது அவங்க ஒரு வைஃப் கேரக்டர்ல டிராவல் பண்ணிருக்காங்க. ரொம்ப அதிகமான ஸ்கிரீன் ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கலனாலுமே அவங்களோட பாட்டை பெஸ்டா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. கண்டிப்பா அப்கோர்ஸ் அவரோட ஈகோ வச்சுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. லைக்